அது தெரியல. ஒரு படத்துக்கு இவ்வளவு கால நீட்டிப்பு தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது ஆள் மாறுது, ஆட்சி மாறுது. ஆனா எந்த இதுவுமே மாறல. அப்படி இருக்கு. இது ஜனநாயகம் இல்ல, கேடுகெட்ட பணநாயகம். இப்ப நான் நடிச்ச ஒரு என் தம்பி சண்முக இயக்குன அடங்காதை கூட பல 500 இடத்துல நீக்கியிருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது தெரியல. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா உங்க கொடுக்கறதும் கொடுக்காதும் அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைமைகள் எடுக்க வேண்டிய முடிவு. அதில் நம்ம போய் கருத்து சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு டெல்லியில மீட்டிங் போகுது சார். அதான் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க சார்? ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு ஆட்சி முறையில் மாற்றம் வேண்டும் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றதுன்னு இல்ல, உங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா ஆள் மாறுது, ஆட்சி மாறுது. ஆனா எந்த இதுவுமே மாறல. அப்படி இருக்கு. இங்கேயும் ஊழல் இருக்கு, இங்கேயும் ஊழல் இருக்கு. கமிஷன் இங்கேயும் கமிஷன், இங்கேயும் சாராய கடை இருக்கு, இங்கேயும் சாராய கடை, இங்கேயும் மின் தட்டுப்பாடு, இங்கேயும் தட்டுப்பாடு, சரியில்லாத சாலை, இங்கே உங்களுக்கு புரியுது, சரியான போக்குவரத்து இல்லை, இங்கேயும் கல்வி தரம் உயர்த்தப்படலை, மருத்துவ தரம் உயர்த்தப்படலை. யாருக்கு விட முடியலன்னா தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க. யார் பிள்ளைகளையும் தனியார் பள்ளியில் தான் படிக்கும். ஏன்னா தரம் உயர்த்தப்படலை. அப்ப இதுல எந்த மாறுதலும் வரல. ஆட்சி முறையில மாறணும் தம்பி. இப்ப நீங்க ஊழல் செஞ்சிட்டீங்க, லஞ்சம் பெற்றுட்டீங்கன்னா பணியிட மாற்றம், பணியிட நீக்கம் இல்ல, பணி நீக்கம். அப்பதான் அது கட்டுக்குள்ள வரும். என்ன நினைக்கிறேன், கல்வி மருத்துவம் இதையெல்லாம் தரமா கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்குன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாயிருது. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி, உங்க பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சிடறேன், நல்லா படிக்க வச்சிடறேன். அது நாட்டின் செல்வம் இல்ல, வீட்டின் செல்வம் இல்ல, நாட்டின் செல்வம்னு படிக்க வச்சிடறேன். உங்கள் தாய்க்கு முடியல, அவள் வீட்டின் தாய் இல்ல, நாட்டின் தாய், தேசத்தின் தாய்ன்னு நான் மருத்துவம் பார்த்துறேன். ₹1 1 கோடி வேற நான் வைத்தியம் பார்க்குறேன். அப்ப அந்த செலவு தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன். அப்ப உங்களுக்கு செலவு மிச்சம். அப்ப நீ 26 சம்பளம் வாங்கினீங்கன்னா மேல உங்களுக்கு வருவாய்க்கு அதிகமா கைவிட்டு பெற வேண்டிய தேவையில்லாம போயிருது. அதுக்கு மேல பெற்றால் உனக்கு கடும் தண்டனை தான் அது கொடுக்கணும். அப்படி ஒரு நிர்வாகம் இல்லை இங்க. அப்ப ஆட்சியின் முறை மாறணும். இப்ப பணி நியமனமா பணம் கொடுக்கணும், பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும், பணி உயர்வா பணம் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி சொல்லுது? இது ஜனநாயகம் இல்ல, கேடுகெட்ட பணநாயகம். அதுதான் அதை மாத்தணுங்கிறேன். ஜனநாயகம் அது தெரியல. ஒரு படத்துக்கு இவ்வளவு கால நீட்டிப்பு தேவையில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. அதாவது இப்ப அண்ணன் செல்வமணி எடுத்த குற்றப்பத்திரிகை கூட முடக்கப்பட்டுச்சு. அது முன்னாள் பிரதமர் ஐயா ராஜீவுடைய கொலையை பற்றி வந்ததுன்ட்டு இது பண்ணாங்க. அது அப்புறம் மறுபடியும் அதை பல நீக்கத்தை செஞ்சு மறுபடியும் ரொம்ப தாமதமா வந்துச்சு. இப்ப நான் நடிச்ச ஒரு என் தம்பி சண்முக இயக்குன அடங்காதை கூட பல 500 இடத்துல நீக்கியிருக்காங்க, ஒலியை அல்லது காட்சியை. அது மாதிரி எந்தெந்த காட்சிகள் பிரச்சனைக்குரியதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நீக்கிட்டு வெளியிட அனுமதிக்கிறது தான் சரியான ஜனநாயகமா இருக்கும். அதுக்கு இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியது என்னன்னு தெரியல. அப்ப அது எப்படிப்பட்ட கருத்து சுதந்திரமுள்ள நாட்டுல நம்ம வாழ்றோம்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.